மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வெயில் காலம். சூரியகாந்தத்தோட வீட்டுல ஒரு பழைய ஃபேன் கிரு கிருன்னு சுத்திக்கிட்டு சூடு காத்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பாவம் மோகன ராஜேஷும் தரையில படுத்துக்கிட்டு வேர்வைய தொடச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஊர்ல இருந்து வந்திருந்த சூரியகாந்தத்துடைய நாத்தனார், என்ன அண்ணி, சிட்டில பெரிய காங்கிரீட் வீடு கட்டியிருக்கேன்னு பில்டப் கொடுத்த, ஆனா உள்ள வந்தா ஏதோ கோடோனுக்குள்ள வர மாதிரியே ஃபீல் ஆகுதே. எங்க வீட்டுல வெறும் 200 ரூபாய் செலவு பண்ணி அழகான மண் வீடு கட்டியிருக்கேன். உள்ள போனா வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்காது, அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள போற மாதிரி குளிரும். கரண்ட் பில் எதுவுமே வராது, உனக்கு செலவு பண்ணவும் வராது, அதே மாதிரி புத்திசாலித்தனமா யோசிக்கவும் வராது. இந்த வீட்டுல எப்படிதான் கஷ்டப்பட்டு வாழ்றீங்களோ. அதை கேட்டதும் சூரியகாந்தத்துடைய ஈகோ ஹர்ட் ஆச்சு. வீட்டுல இருக்கிற மருமகளுங்க முன்னாடி நாத்தனார் அப்படி சொன்ன உடனே சூரியகாந்தத்துக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. என்னம்மா, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு உன்னோட மண் வீடு இருக்கலாம், எனக்கும் எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கிற ரகசிய அரண்மனையே இருக்கு. அது எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. நல்ல குளுகுளுன்னு இருக்கும். அந்த வீடே ஏசி போட்ட மாதிரி குளிர்ச்சியா இருக்கும். நாங்க வெயில் காலம் முழிக்க அந்த ரகசிய அரண்மனையில தான் தங்கியிருப்போம். இந்த வெயிலெல்லாம் கஷ்டப்பட மாட்டோம். அந்த அரண்மனைக்கு முன்னாடி உன்னோட வீடு பார்க்க பாத்ரூம் சைஸ்ல தான் இருக்கும். ஓஹோ, அவ்வளவு பெரிய அரண்மனை இருக்கா? சரி, அப்படின்னா நாளைக்கு உங்க அரண்மனைக்கு நானும் வரேன். நீங்க சொன்ன மாதிரி அங்க அரண்மனை மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊர்ல உங்க மானத்தை வாங்கிட்டு எங்க அண்ணனை எங்க ஊருக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே அவங்க அறைக்கு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்ட ராமாராவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்ன காந்தம், ஊர் எல்லையில ரகசியமா அரண்மனை கட்டிக்கிட்டு இருக்கியா? ஊர் எல்லையில இருக்கிறது ஒரு பெரிய கல்லு மலை. அதுக்குள்ள எலி போற மாதிரி ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்கு. அதை விட்டா எதுவும் இல்லை. எதுக்கு இப்படி பொய் பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு நான் ஒன்னும் பொய் சொல்லலையேங்க. டேய் மோகன, டேய் ராஜேஷ், அம்மாடி சாந்தினி, கோமலி, சீக்கிரமா துணிமணி எல்லாத்தையுமே எடுத்து வைங்க. நாம குடும்பமா அந்த மலைக்கு பக்கத்துல இருக்க சுரங்கத்துக்கு போக போறோம். நாளைக்குள்ள அந்த சுரங்கத்தை ஒரு அரண்மனையா மாத்தி ஆகணும். இல்ல உங்க எல்லாரையும் நாளைக்கு அந்த மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுடுவேன். அது ஊர் எல்லையில ஒரு மலைக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சுரங்க பாதை தான். மதியம் 12 மணிக்கெல்லாம் குடும்பத்துல அத்தனை பேரும் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க கையில அங்க தங்குறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்துச்சு. அந்த மலையில ஒரு குகை மாதிரி இருக்கு. அதுல ஒரு சின்ன சந்து, ரொம்ப சின்னதா இருந்த அந்த சந்துக்குள்ள மிஞ்சி போனா ஒரு எலி போகலாம், இல்ல ஒரு முயல் கூட போகலாம். ஆனா மனுஷங்க போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏமா, என்னம்மா இது? ஏதோ பைப்பு போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருமா. என்ன போய் இந்த சந்துக்குள்ள வந்து சேத்துல விழுந்து புரண்டு வேலைய பார்க்க சொல்றியேம்மா? ஏமா, என் வயிறோட சைஸையும் பாரு, அந்த பொந்தோட சைஸையும் பாரு. நான் மட்டும் உள்ள போக முயற்சி பண்ண அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு எலி மாதிரியா ஆயிடுவேம்மா. ஆமா ப்ளீஸ்மா, நீ எனக்கு பிரியாணி வாங்கி தரலனாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி உன் புள்ள உயிரோட விளையாடாத. எனக்கு இந்த சத்திய சோதனைலாம் வேணாம். டேய், அதிகமா பேசுனீங்க, குச்சியை வச்சு உங்களை உள்ள தள்ளி விட்டுடுவேன். என் நாத்தனார் முன்னாடி என் மானம் போகிறத என்னால ஏத்துக்க முடியாது. முதல்ல சாந்தினி கோமலிய உள்ள போவாங்க, அதுக்கப்புறம் நீங்க உள்ள போங்க. சாந்தினி கோமலி 2 பேருமே ஈஸியா அந்த சந்து வழியா உள்ள போயிட்டாங்க. அவங்க பின்னாடியே ராஜேஷ் கூட அந்த சந்து வழியா உள்ள போயிட்டான். ஆனா 3வதா மோகன் அந்த சந்து வழியா உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த சந்துல அவனுடைய தொப்பை மாட்டிக்கிச்சு. அவனால உள்ள போகவே முடியல. ஐயோ, வயிறு மாட்டிக்கிச்சே, யாராவது என்ன காப்பாத்துங்க. நான் இங்க நல்லா மாட்டிக்கிட்டேன். நான் இங்கேயே மாட்டிக்கிட்டு காஞ்சி போன கருவாடாயிடுவேன் போலையே. டே மோகனு, காலையிலேயே 10 இட்லி சாப்பிடாதேன்னு சொன்னேன், கேட்டியா? நல்லா வயித்தை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நல்லா உடம்ப உள்ள தள்ளிப்போ. உள்ள நின்னுக்கிட்ட ராஜேஷ் மோகனோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தான். வெளியே இருந்த ராமராவ் உள்ள தள்ளிக்கிட்டு இருந்தாரு. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சின்ன பாதை வழியா உள்ள வந்து சேர்ந்தாங்க. ஆனா உள்ள வந்தவங்களுக்கு அங்க ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. சந்து தான் சின்னது, ஆனா அங்க இருக்கிற அந்த சுரங்கப்பாதை ரொம்ப பெருசு. மேல்கூரை வழியா சூரிய ஒளியும் அந்த சுரங்க பாதைக்குள்ள வந்துகிட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இயற்கையா உருவான ஒரு சின்ன தண்ணி குளமும் அங்க இருந்துச்சு. அப்போ கோமலி, வாவ்கா,
வெளியில இருந்து பார்க்க ஏதோ சுரங்க மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ள வந்தா இவ்ளோ பெரிய இடம் இருக்கு. இந்த வீட்டை நம்ம உண்மையிலேயே அழகான அரண்மனையா மாத்தலாம். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். ஆமா கோமலி, நம்ம மாமியாருடைய மானத்தை மருமகளா நாம தான் காப்பாத்தி ஆகணும். அவங்க எங்கேயுமே கீழே குனிச்சிடக்கூடாது. ஏங்க, நீங்களும் ராஜேஷ் 2 பேரும் அங்க சின்ன சின்ன கல் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வைங்க. மருமகளுங்க 2 பேருமே அவங்க திறமைய காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் நல்லா மனம் வர மாதிரி நிறைய இலைகளை கொண்டு வந்து கோமலி படுக்கையா விரிச்சா. அதே மாதிரி காட்டுல கிடைக்கிற காயை எடுத்து நசுக்கி அதுல வர எண்ணெயை வச்சு அவங்க சின்ன சின்ன மண் விளக்க ஏத்தி வச்சாங்க. இப்ப அந்த சுரங்க பாதை ரொம்ப வெளிச்சமா இருட்டிலையும் இருந்துச்சு. இப்ப அந்த சுரங்க பாக்குறதுக்கு உண்மையிலேயே அரண்மனை மாதிரி தான் இருந்துச்சு. அங்க நல்ல கதகதப்பாவும் இருந்துச்சு, அதே நேரம் கொஞ்சம் குளிர்ச்சியாவும் இருந்துச்சு. பாத்தீங்களாங்க, என் மருமகளுங்க எவ்வளவு திறமைசாலிங்களா இருக்காங்க. இத்தனை நாளா அவங்க திறமைய நான் புரிஞ்சிக்காமையே போயிட்டேன் பாருங்க. இந்த ஒரு சின்ன சுரங்க பாதைய அழகான ஒரு பேலஸாவே மாத்திட்டாங்க. அவங்க ரொம்ப திறமைசாலிங்க தான். அப்போ மோகனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சுது. மோகன் சத்தமா, சாந்தினி, அரண்மனையெல்லாம் கட்டிட்டீங்க, ஆனா என் வயிறு காலியா இருக்குதே. சாப்பிட எதனா செஞ்சிருக்கீங்களா? ஏற்கனவே நான் சமைச்சிட்டேங்க. அரண்மனைக்கு ஏத்தாப்புல விருந்து சாப்பாடு ரெடியா தான் இருக்கு. சாந்தினி கோமலி 2 பேரும் அந்த காட்டுல கிடைக்கிற பலவிதமான காய்கறி, கீரை, அப்புறம் வீட்டுல இருந்து கொண்டு வந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதையாவது அரைக்கணும்னா 2 கல்லுக்கு நடுவுல எல்லாத்தையும் போட்டு அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி காட்டுல கிடைக்கிற காஞ்ச புல்லு அப்படியே விறகு கொண்டு வந்து அடுப்பையும் பத்த வச்சாங்க. நெருப்பு நல்லா எரிஞ்ச உடனேயே அதுல அவங்க சமைக்க வேண்டிய எல்லாத்தையுமே கலந்து ஒரு பாக்கெட் மாதிரி கட்டி அதை அந்த நெருப்புல போட்டு நல்லா வேக விட்டாங்க. அது நல்லா மெத்து மெத்துன்னு வெந்துச்சு. அவங்க செஞ்ச அந்த பொட்டலத்தை திறந்த உடனேயே அந்த வீடு முழுக்க கமகமன்னு மணம் வர ஆரம்பிச்சுது. அந்த மணத்துக்கு மோகனுக்கு பசி இன்னுமே அதிகமாக தொடங்குச்சு. மோகன் அந்த மணத்துக்கும் அத சாப்பிட்டு பார்த்து அந்த சாப்பாட்டுக்கும் அப்படியே மயங்கி போயிட்டான். இது வரைக்கும் எந்த ஹோட்டல்லையும் எந்த ரெஸ்டாரண்ட்லயும் இப்படி ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு அவன் பொண்டாட்டிய பாராட்டினான். அப்படி அன்னைக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சிட்டு ராத்திரி படுத்து தூங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி சூரியகாந்தம் பொய் சொல்லி எங்கேயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க சொன்ன இடத்துல உண்மையிலே ரகசிய பவனம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லக்ஷ்மியே நேரா நடந்து அந்த மலைக்கிட்ட போனாங்க. அப்போ மலையில ஒரு சின்ன சுரங்கப்பாதை தெரிஞ்சது. அந்த சுரங்கப்பாதைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ, இதுதான் இவங்க சொன்ன அரண்மனையா? அரண்மனை வாசல் ஏதோ பெருசா இருக்குன்னு பார்த்தா இவ்ளோ சின்னதா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. எங்க அண்ணி வர போய் பேச நல்லாவே பழகிட்டாங்க. சரி சரி, உள்ள அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி முந்தானியை எடுத்து சொருவிக்கிட்டு அந்த சின்ன சந்து வழியா உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா லக்ஷ்மி ரொம்ப குண்டா இருக்கிறதுனால அந்த சந்துக்குள்ள இருந்து உள்ள போக முடியல. நடுவுலயே அவ மாட்டிக்கிட்டா. உள்ள போக முயற்சி பண்றேன்னு சொல்லி இன்னும் இறுக்கமாவே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வேற வழி தெரியாம சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. ஐயோ, நான் மாட்டிக்கிட்டேன், யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்க, உள்ள யாராவது இருந்தா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு தவக்கல வந்து லக்ஷ்மியோட தலையில உக்காந்ததும் லக்ஷ்மி ரொம்பவே பயந்துட்டாங்க. இன்னும் சத்தமா கத்துனாங்க. அண்ணே, அண்ணே, டே ராஜேஷ், மோகனு அப்படின்னு கத்துன சத்தம் உள்ள அரண்மனையில இருந்து அந்த குடும்பத்துக்கு கேட்டுச்சு. மோகனும் ராஜேஷும் அந்த சத்தம் கேட்டு பக்கத்துல ஓடி வந்தாங்க. அப்ப ராஜேஷ் ஏதோ பண்ணியாதான் இருக்கும், இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான்னு சொன்னான். பண்ணினா சூப்பர் தாண்டா, ராத்திரிக்கு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், வா போய் காலை பிடிச்சி இழுப்போம். 2 பேருமே லக்ஷ்மியோட காலை இழுத்து கீழே டம்முன்னு போட்டாங்க. லக்ஷ்மியும் டமால்னு அந்த சுரங்க பாதைக்குள்ள வந்து விழுந்தா. ஆனா லக்ஷ்மி உடம்பெல்லாம் சேரா ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. லக்ஷ்மி ரொம்ப கவலையோட இருக்கும்போது திடீர்னு அந்த அரண்மனைய பார்த்தா. அதுக்கு வர வழி ரொம்ப சின்னதா இருந்தாலும் அந்த இடம் உண்மையிலேயே பாக்குறதுக்கு ஒரு அரண்மனை மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளவு சின்ன சுரங்கத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு சொல்லி அவளுக்கு வாயில இருந்து வார்த்தையே வரல. அப்ப சூரியகாந்தம் கர்வமா வந்து நின்னு, வெல்கம் டு எங்களுடைய சீக்ரெட் ராஜபவனம். என்ன லக்ஷ்மி, முகல்ல வேர்த்து போயிருக்கு, வெளியில இருக்கிற சின்ன சந்தை வச்சு ஏதோ தப்பா எடை போட்டுட்டியோ? இதுதான் என்னோட சீக்ரெட் அரண்மனை, என்ன எப்படி இருக்கு? என்ன
எங்க அரண்மனைய பார்த்து ஏதோ ஷாக் ஆகி நிக்கிற மாதிரில இருக்கு. ஏன் அண்ணி, இதெல்லாம் உண்மைதானா இல்ல நான் ஏதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கேனா? அட கடவுளே, இவ்வளவு பெரிய அரண்மனை, இதை எப்ப கட்டினீங்க? இங்க என்ன நல்ல கதகதப்பாவும் இருக்கு, நல்ல குளிர்ச்சியாவும் இருக்கு. இங்க தண்ணி வசதி வேற இருக்கு, வெளிச்சமும் வருது. எனக்கு தெரியாம இந்த அரண்மனை எப்ப கட்டுனீங்க? என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, இந்த அரண்மனை ரொம்ப அழகா தான் இருக்கு. லக்ஷ்மி அழுதுகிட்டே அவங்க திமிர் எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. அப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராமாராவ் சூரியகாந்தத்துக்கிட்ட வந்து, பாத்தியா காந்தம், என் தங்கச்சி முன்னாடி உன் மரியாதை போகலல்ல. அதுக்கு காரணம் இந்த பாழடைஞ்ச குகை இல்ல, அதுக்கு காரணம் என் மருமகளுங்களோட புத்திசாலித்தனமும் அவங்க திறமையும் தான். இந்த இடம் பார்க்க அழகா இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம ஒற்றுமை தான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சூரியகாந்தத்துடைய கண்ணு ஈரமாச்சு. அவங்க சாந்தினி கோமலி 2 பேரையும் கட்டிப்பிடிச்சு மனசார பாராட்டினாங்க. என்னங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. என் மருமகளுங்க இவ்வளவு புத்திசாலிங்கன்னு தெரிஞ்சுக்காம இத்தனை நாள் இருந்தனே, அது நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. புத்திசாலி மருமகளுங்க மட்டும் இருந்தா ஒண்ணு இல்லாத வீடும் அழகா மாறிடும் அப்படிங்கிறது உண்மைதான். ஒண்ணுமே இல்லாம இருந்த இந்த சுரங்கப்பாதைய எவ்வளவு அழகான அரண்மனையா மாத்திருக்காங்க. என் மருமகளுங்க உண்மையிலேயே சொக்க தங்குங்க. அம்மா, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் வேண்டாம். தினமும் ராத்திரி சாந்தினி இந்த வாழை இலை சாப்பாடு செய்கிறா இல்லையா, அது எனக்கு கிடைச்சாவே போதும். வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அண்ணா, நாம இங்கிருந்து வெளியில போகணும்னா மறுபடியும் அந்த சந்து வழியா தான் போகணும். எனக்கு என்னமோ நீ மறுபடியும் அங்க மாட்டிப்பேன்னு தான் தோணுது. அட ஆமா இல்ல, அப்படின்னா நான் வெளியில வரல. இந்த அரண்மனைக்கு ராஜாவா இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சின்னதா இருந்த ஒரு சுரங்கம் மருமகளோட கைப்பட்டு ஒரு அழகான அரண்மனையா மாறி அது வெளிச்சத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வெளியே இருக்கிற உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்தா ஒரு சின்ன சுரங்கப்பாதையை கூட அழகான மாளிகையா மாத்த முடியும். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோமலி அவருடைய ஸ்மார்ட் போன்ல சூரியகாந்தத்துக்கு ஒரு வீடியோவை காட்டிக்கிட்டு இருந்தா. அந்த வீடியோல வெளிநாட்டை சேர்ந்தவங்க ஒரு பழைய காலத்து மண்குடிசையில இருந்துகிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அந்த மண்குடிசைக்கு 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கற மாதிரி சொன்னாங்க. பாத்தீங்களா அத்த, இந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் தங்கி இப்ப போர் அடிச்சிருச்சு. அதனால அவங்க எல்லாரும் இப்போ மட் ரெசார்ட் வேணும்னு கேக்குறாங்க. அதாவது பழைய காலத்துல வாழ எல்லாரும் லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. பல லட்சம் அப்படின்னு கேள்விப்பட்டதும் சூரியகாந்தத்துடைய எண்ணம் முழுக்க அந்த லட்சம் நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுது. என்னது, மண் வீட்டுல தங்குறதுக்கு 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வாடகையா? நம்ம வீட்டுக்கு பின்னாடி 5 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல மொத்தமும் களிமண்ணு தான் இருக்கு. நேத்து பூசாரிய போய் பார்த்தப்போ அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. உனக்கு லக்கி நம்பரு 151ன்னு. பேசாம நம்ம இடத்துல அந்த களிமண்ணை பயன்படுத்தி 151 ரூம் வச்ச ஒரு ரெசார்ட் கட்டினா நாமளும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்ல. என்ன காந்தம், 151 ரூமா? அதுக்கு எத்தனை சித்தாளுங்க, எத்தனை மேஸ்திரி வேணும்னு உனக்கு தெரியுமா? 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேனி, ஆனா கோட்டை கோட்டையா கட்டிக்கிட்டு இருக்க. தாஜ்மஹாலை கட்ட ஷாஜகானுக்கு 25 வருஷம் ஆச்சான். அப்ப உனக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியுமா? மேஸ்திரிங்க எதுக்கு, கூலிங்க எதுக்கு? நான் 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். 2 மருமகளுங்க இருக்காங்க. அவங்க இருக்கும்போது வெளியில இருந்து ஆட்களை நான் ஏன் எடுக்கணும் வேலை செய்ய? அவங்களே இருக்காங்கல்ல, எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. மோகனு, ராஜேஷ், அம்மாடி சாந்தினி, கோமலி, இங்க வாங்கம்மா. நாளைக்கே 151 ரூம் வைக்கிற ரெசார்ட்டுக்கு அஸ்திவாரத்தை போட்டாகணும். இல்ல உங்க யாருக்கும் இந்த வீட்டுல சோறு இல்ல. ராஜேஷும் மோகனும் இதை கேட்ட உடனே அப்படியே மயக்கம் போட்டு தரையில விழுந்துட்டாங்க. கோமலி, சாந்தினி, ராதா 3 பேருமே மொட்டை மாடிக்கு போய் இந்த ரூம் எல்லாம் எப்படி கட்டுறது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கணும்னு நினைச்சாங்க. நடுவுல விவசாயம், சுத்தி 151 சின்ன சின்ன ரூமுங்க. ராஜேஷும் மோகனும் வண்டியில மண்ணு போட்டு தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. என்ன நீ இது ஆஃபீஸில் ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு மீட்டிங் வச்சு எல்லாரையும் வறுத்தெடுக்கிற எண்ணெயே இப்படி வெயிலில் நிற்க வச்சு தள்ளு வண்டியை தள்ள சொல்கிறீங்களே. எங்கள் சாரு மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, என் வேலை போயிடும்.
ராஜேஷ், நீங்க உங்க ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கலாம். ஆனா சூரியகாந்தத்துடைய இந்த 151 ரூம் இருக்கிற ரெசார்ட்டுக்கு நான் தான் ஜெனரல் மேனேஜர். நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். டே ராஜேஷ், உனக்கு வேலை போயிடுங்கிற பயம் மட்டும்தான்டா. என்னை கொஞ்சம் பாரு. காலையில் அம்மா கொடுத்த 2 தோசை எப்போவோ ஜீரணமாயிடுச்சு. எனக்கு பசியில் மயக்கமே வருதுடா. ராதா கலக்கிற மண்ணை பார்க்கும்போது எனக்கு ஏதோ டபுள் ரோஸ்ட் பண்ண சாக்லேட் மாதிரியே தெரியுதுடா. இருக்கிற பசியில் அந்த மண்ணை கூட சாப்பிட்டுடுவேன் போல தெரியுது. கடவுளே என்னை காப்பாத்து. ராதா இவங்க சொல்றத கேட்டுக்கிட்டே மண்ணும் மணலும் தண்ணியும் சரியா கலந்து செங்கல் மாதிரி இறுக்கமா செஞ்சுக்கிட்டு இருந்தா. கத்திய பயன்படுத்தாம காட்டுல காஞ்சி விழுந்திருக்கிற மூங்கில் கொம்பெல்லாம் எடுத்து கல்லால உடைச்சி அதை வெட்டி கொண்டு வந்தா கோமலி. 2 வாரத்துக்கு அப்புறமா மருமங்களோட புத்திசாலித்தனத்தினால பிள்ளைங்களோட உழைப்பால 151 ரூம் இருக்கிற ரெசார்ட் ரெடியாச்சு. அந்த ரெசார்ட் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒண்ணு மேல ஒண்ணு படிக்கட்டா இருக்கிற மாதிரி ரூமுங்களும் ஒண்ணுக்கு மேல இருந்துச்சு. எல்லாருடைய ரூம் வாசல்லையும் விவசாயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பச்சை பசேல்னு காய்கறி எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. வெளியில வெயில் சுட்டுச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த மண் வீட்டுக்குள்ள போன உடனேயே அங்க இருக்கிற அந்த ஈரம், வெளியில சுத்தி இருக்கிற காய்கறியோட செடி எல்லாமே அந்த ரூமை குளிர்ச்சியா வச்சுக்குச்சு. அந்த ரூமுக்குள்ள இருக்கும்போது ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சூரியகாந்தம் அதையெல்லாம் பார்த்து, அடடா என்ன சாந்தினி, ஏசியே போடாம கரண்டே இல்லாம இந்த ரூம்ல எப்படி இவ்ளோ குளிர்ச்சியா இருக்கு. ஆஹா, இந்த ரூமுக்கு மட்டும் யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அந்த சிட்டி ஆட்கள் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 இல்ல 20,000 ரூபாய் கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல. ஆக மொத்தம் என் கனவுப்படி நான் பணக்காரியாக போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ ஆல். இதுதான் சூரியகாந்தத்துடைய 151 மட் ரெசார்ட். இந்த ரூம்ல நீங்க தங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏசியே தேவைப்படாது. புக்கிங்ஸ் ஓபன். அம்மா, இந்த ரெசார்ட்டுக்கு ஆளுங்க வருவாங்களோ இல்லையோ, இதோ விளைஞ்சிருக்கு இந்த முட்டைக்கோசு. இதை வச்சு எனக்கு மசாலா கோசு பண்ணி தரலன்னா இந்த செவத்துல முட்டியே நான் செத்து போயிடுவேன். கோமலி எடுத்த அந்த மட் ரெசார்ட் வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. அப்ப பக்கத்து வீட்டு சாந்தமாவும் அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டா. என்னது, சூரியகாந்தம் இவ்வளோ வைரல் ஆயிட்டாளா? 10 பைசா கூட செலவு பண்ணாம மண்ணால வீட்டை கட்டி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறாளா? அது எப்படி? அதெல்லாம் நடக்க நான் விட்டுருவேனா? நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அவளை குளிர்ச்சி அந்த ரூமுங்க எப்படி இருக்கு? கண்டிப்பா யாருக்கும் தெரியாம ஏசிய ஒளிச்சு வச்சிருப்பாங்க போல தெரியுது. இன்னைக்கே போய் அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சாந்தம்மா சூரியகாந்தத்துடைய ரெசார்ட்டுக்கு போனாங்க. 151 ரூம் இருக்கிற அந்த ரெசார்ட்டை பார்த்து அவங்க வாயை பொழந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. மெதுவா ரெசார்ட்குள்ள போனாங்க. உள்ள போனா அங்க அவ்வளவு கூலிங்கா இருக்கிறத பார்த்து அவங்களே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசி எங்க இருக்குன்னு தேடினா எல்லா ரூம்லயும் ஏசி கிடைக்கவே இல்லை. ஆனா போற வழியில ராதா செடிங்களுக்கெல்லாம் ஊத்துறதுக்காக மண்ணு தண்ணி உரம் கலந்து ஒரு மட் வாட்டரை ரெடி பண்ணி வச்சிருந்தா. ஆனா இருட்டுல போய்கிட்டு இருந்த சாந்தம்மா அங்க ஒரு தொட்டி இருக்கு, அதுல சேறு இருக்குன்னு தெரியாம அந்த மட் வாட்டர்ல கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, நான் முழுகிக்கிட்டு இருக்கேன். இந்த சூரியகாந்தத்துடைய ரெசார்ட்ல பேய்ங்க இருக்கு. பயந்து போய் சாந்தம்மா வெளியில எழுந்துச்சு வந்தா. அவளுடைய கண்ணு மூக்க தவிர எல்லா இடமும் சேத்துல முழுகி இருந்துச்சு. அவ பயந்து போய் ஓரமா நின்னுக்கிட்டு இருந்தா. உடம்புல ஒட்டி இருக்கிற களிமண் எல்லாமே கொஞ்ச நேரத்துல காஞ்சி அப்படியே உடம்புல ஒட்டிக்கிச்சு. அவளால நகர கூட முடியாத அளவுக்கு அவ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டா. வெளியில ஏதோ சத்தம் கேட்டதுனால எல்லாரும் என்னடா ஆச்சுன்னு வெளியில வந்து பார்த்தப்போ அங்க வீட்டுக்கு நடுவுல ஒரு மண் சிலை இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கோமலி, இந்த ரூம்ல இவ்வளவு அழகான மண் சிலைய நீங்க எப்ப தயார் பண்ணீங்க? இது பார்க்க நம்ம பக்கத்து வீட்டு சாந்தம்மா மாதிரியே இல்ல. எப்படியோ இந்த மண் சிலைய வாசல்ல வச்சா வரவங்கள வரவேற்கிற மாதிரி இல்ல இருக்கும். ஆமா, இந்த சிலை எவ்வளோ நேச்சுரலா இருக்கு பாரு. இதோட கண்ணு பயந்து போய் பார்க்குற மாதிரியே இருக்கு. கூடவே பிளிங்கும் ஆகுது வேற. பாவம் மண்ணுக்குள்ள இருக்கிற சாந்தம்மாவுக்கு பயமாயிடுச்சு. ஆனா உதற கூட அசைக்க முடியாம அப்படின்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஐயோ அண்ணன், அந்த சிலையில இருந்து ஏதோ சத்தம் வருது. அது சிலை இல்லைன்னு பேய் போல. அப்பதான் சாந்தினி ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து சாந்தம்மா மேல ஊத்துனா. அப்ப அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சு போய் சாந்தம்மா முகம் தெரிஞ்சுது. சாந்தம்மா, நீங்களா? ஆமா, நான் தான். இந்த மண் என்ன சிமெண்ட் மாதிரி இப்படி பிடிச்சிக்கிச்சு. ஐயோ கடவுளை, செத்துரு வேணும்னு நினைச்சேன்.
இந்த ரெசார்ட்டோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தா எல்லாருமா சேர்ந்து என்ன கொல்லவா பாக்குறீங்க? கடவுளே, நான் தப்பிச்சு ஓடிடுறேன்ப்பா. அட சாந்தம்மா, என்ன இது? ஏசி ரூம்ல படுத்து தூங்குறத விட்டுட்டு ஏன் ரெசார்ட்ல இருக்கிற சேத்துல விழுந்து மண் சிலையா மாறி இருக்க? ஓடு, ஓடிங்கிறது. சாந்தம்மா பயந்துகிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போனாங்க. இப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஊர்ல வெயில் ரொம்பவும் அதிகமாயிடுச்சு. ஊர்ல இருக்கிற குளம் குட்டையில இருக்கிற தண்ணி எல்லாமே வத்தி போச்சு. எல்லாருமே அனல் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருந்தாங்க. சூரியகாந்தத்துடைய ரெசார்ட்டை புக் பண்ண சிட்டி கஸ்டமர்ஸ் கூட இந்த வெயிலுக்கு பயந்துகிட்டு யாரோ வெளியில வரவே இல்லை. அதனால சூரியகாந்தத்துக்கு வருமானமும் வரல. அப்பதான் அந்த ஊரோட தலைவர் சூரியகாந்தத்தை பார்க்க வந்தாரு. ஏம்மா சூரியகாந்தம், ஊரில் இப்போ நிலமை கொஞ்சம் சரியில்லைம்மா. வயசானவங்க கர்ப்பமா இருக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் மண்ணை வச்சு கட்டின இந்த வீடு குளு குளுன்னு இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் அந்த வயசானவங்களுக்கும் கர்ப்பிணிங்களுக்கும் இங்கே தங்க இடம் கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமா போகும். சூரியகாந்தம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு வருமானம் வராது அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம், மனுஷங்க உயிர் போகுன்ற சோகம் ஒரு பக்கம். சூரியகாந்தம் 3 மருமகள்களையும் பார்த்தாங்க. அவங்க 3 பேருமே சரி அப்படிங்கிற மாதிரி கண்ணுலயே செய்க காட்டினாங்க. சூரியகாந்தமும் வேற வழி இல்லாம ஊர் தலைவரை பார்த்து அவர்கிட்ட இப்படி சொன்னாங்க. தலைவரையா, இந்த மண் வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது வெளியூர்காரங்கள வந்து தங்கி நான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நம்ம ஊர் ஜனங்களோட உசுறு போகுது அப்படின்னா அதை காப்பாத்த என்னால முடியும்னா இந்த வீடை நான் அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன். போய் எல்லாரும் கதவையும் திறந்து வைங்க. ஊர்ல யாரெல்லாம் வெயில கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இங்க தேவையான வசதியை செஞ்சு கொடுங்க. எல்லாரும் இங்கேயே வந்து தங்கட்டும். இது கேட்டதும் ராமாராவுடைய கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துச்சு. தான் பொண்டாட்டியோட குணம் அந்த அளவுக்கு மாறினதுல அவருக்கு சந்தோஷம். ஊர்ல இருக்கிற நிறைய பேர் அந்த மட் ரெசார்ட்ல வந்து தங்கினாங்க. எல்லாருமே மனசார சூரியகாந்தத்தை பாராட்டவும் செஞ்சாங்க. ராதா, கோமலி, சாந்தினி 3 பேரும் அந்த ரெசார்ட்ல வெளியே வச்ச காய்கறிகளை வச்சு பலவிதமான பலகாரங்கள் உணவுகள் எல்லாத்தையும் செஞ்சு தங்கினவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாந்தம்மா வந்து சூரியகாந்தத்துடைய கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. காந்தம், வீட்ல ஏசி இருந்தாலும் யூஸ் பண்றதுக்கு கரண்ட் இல்ல. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னோட ரெசார்ட்ல வந்து தங்கி சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருக்கும் இலவசமா சாப்பாடும் கொடுக்கற. உண்மையிலேயே நீ கடவுளுக்கு சமந்தா காந்தம். சாந்தம்மா, இதுல நான் எதுவும் பண்ணல. எல்லாம் பண்ணதும் என் மருமகளுங்க தான். இங்க காய்கறி விளைய வச்சது, இந்த ரெசார்ட்டை கட்டினது எல்லாமே அவங்க தானே. நீ சொன்ன அந்த புண்ணியம் என்னமோ அது என் மருமகளுங்களுக்கே போய் சேரட்டும். ஆமா, இவங்களுக்கு பரிமாறி முடிஞ்சிடுச்சுன்னா மிச்சம் மீதி எதனா இருந்தா என் தட்டிலையும் கொஞ்சம் பரிமாறுமா. என்னால பசிய தாங்க முடியலம்மா. எல்லாருமே அதை கேட்டு சந்தோஷமா சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இயற்கையை காப்பாத்தி உருவாக்குற எதுவா இருந்தாலும் 10 பேருக்கு உதவியா தான் இருக்கும். சுயநலமா இருக்கிறத விட 10 பேருக்கு உதவி செய்யறதுல தான் அன்பும் சந்தோஷமும் அடங்கி இருக்கும். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.